அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா சமுதாயத்துக்கும் வேதங்கள் உண்டு. ஆனால் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே வேதத்தை படிப்பதற்கும் அதனை பயன்படுத்துவதற்கும் அனுமதி பெற்ற நிலையில் இஸ்லாம் மட்டுமே ஒரு வேதத்தை அருளி இந்த மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அத்தனை நபர்களுமே அதை எடுத்து படிக்கவும் செய்யலாம், அதை வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளவும் செய்யலாம், அதை ஓதவும் செய்யலாங்கிற அற்புதமான ஒரு அனுமதியை நம்மளுக்கு வழங்கியிருக்கு. அப்படி இருக்கும் நிலையில் மற்ற சமுதாயத்தை போலவே நம்மளுடைய சமுதாய மக்களும் குரானை ஓதுறதுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் இருக்கிறார்கள் என்று நினைத்து குரானை ஓதுவதற்கும் படிப்பதற்கும் முயற்சிக்காமல் இருப்பது எந்த அளவுக்கு கைசேதமான ஒரு விஷயம். சஹீஹ் முஸ்லீமில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இக்ரவுல் குரானை நீங்கள் ஓதுங்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபியான் லி அஸ்ஹாபிஹி. நிச்சயமாக அந்த குரான் தன்னை ஓதிய அந்த நபருக்காக வேண்டி மறுமை நாளிலே சிபார்சு செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லி தர்றாங்க. சிபாரிசுக்கு இயங்கக்கூடிய அந்த நாளில் நம்ம இந்த உலகத்தில் அதை ஒதுக்கி வைக்காமல் அதை எடுத்து நம்ம படித்ததோடு மட்டுமல்ல அர்த்தம் விளங்கி தன்னுடைய வாழ்நாளில் நம்ம கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அந்த வாழ்வு சிறப்பாக அமையும். மறுமை நாளில் அது நம்மளுக்கு பரிந்துரையாக அமையும் என்பது இந்த ஹதீஸினுடைய உற்ற ஒரு கருத்து. ரமலான் மாதத்தை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். நேரங்கள் நிறைய இருக்குது நமக்கு. இந்த ரமலான் மாதத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு குர்ஆனாவது நம்ம ஓதி முடிக்கணுங்கிற அந்த நியத்தை நம்ம மனசில் கொள்வோம். வீணாக போன பேச்சுகளில், வீணான செயல்களில், வீணான விளையாட்டுகளில் ஈடுபடாமல் நோன்பிருந்து மனப்பூர்வமாக ஒவ்வொரு பரவான தொழுகையும் தொழுது இந்த குர்ஆன் ஷரீஃபை நம்ம ஓதுவோம். அதற்குண்டான பலன் வாழ்நாள் முழுவதும் இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதை நாம் செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.